ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நோன்பு பெருநாள் வருது. எல்லோரும் வந்து ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்காக நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செய்து வைப்பீங்க. இதுவும் அப்படி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் தான். நீங்கள் ப்ரிப்பரேஷனே செய்ய தேவையில்லை. ஒரு தாச்சியில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க, ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு. ஆனால் ப்ரௌன் ஆக தேவையில்லை, நார்மலாக வறுத்தா போதும். சூப்பர் டேஸ்டான ஒரு ரெசிபி. நீங்கள் இதுக்குள்ளே என்ன ஃபில்லிங் வேணுமென்றாலும் வைக்கலாம், சிக்கன் என்ன ஃபில்லிங் வேணுமென்றாலும் வைக்கலாம். நான் இதில் ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரையும் ஒரு ஏலக்காயும் வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இதை நல்ல ஒரு அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு நல்லா இருக்கும். இது இந்தளவுக்கு இந்த ஒரு பதம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த இனிப்பு ரொட்டியை வந்து செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா இப்படி நல்லா திரண்டு வந்துட்டு அந்த தண்ணித்தன்மை வந்து போகணும். அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் வச்சுருந்தா கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து எடுத்து சுட்டு சாப்பிட்லாம். லைட்டாக உப்பு போட்டேன்னா அப்போ அந்த இனிப்பு நல்லா தெரிகிறதுக்காக. இந்த டோட்டிலா ரப்ஸ் வந்து கடையில் வாங்கின ரப்ஸ் தான். அதனால் இது வந்து நீங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய, சட்டுன்னு செஞ்சு கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். எடுத்துகிட்டு இதை வந்து நாங்கள் ஃபில்லிங்கை வச்சு இதை வந்து மடிக்க போகிறோம். நீங்கள் இப்படி மடித்து அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையான நேரத்தில் சுட்டு கூட சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு சொல்லி. அந்த அங்காள பக்கத்தால் வந்து லைட்டாக சின்னதாக மடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இப்படி முக்கோண ஷேப்பில், சமோசா ஷேப்பில் வந்து மடிச்செடுக்க போகிறேன். இதை விருப்பம்னா நீங்கள் பொரிச்சும் எடுக்கலாம். ஆனால் பொரிச்செடுக்கிறத விட நீங்கள் ரொட்டி மாதிரி சுட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பொரிச்சிங்கன்னு சொல்லிச்சோன்னா கொஞ்சம் எண்ணெய் தன்மையாக இருக்கும். நீங்கள் இப்படி நல்லா மடித்து நல்லா சீல் பண்ணி விட்டுட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து நோன்பு எடுப்பீங்க. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஃபாஸ்டிங். நல்லா அதாவது நல்ல மனதோடு நாங்கள் செய்கிற எந்த விஷயத்தையுமே வந்து கடவுள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்வார். ஸோ அதே மாதிரி வந்து இதையும் வந்து நீங்கள் நல்ல ஒரு மனசோட நல்ல ஹாப்பியாக நீங்கள் இந்த நோன்பு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய பலன் வந்து கடவுள் எங்களுக்கு தருவார். எல்லா மதமுமே அதைத்தான் சொல்லுது. நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்ன்றதை விட எப்படி எல்லாரோடையும் இருக்கிறோம், எப்படி நாங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோம்ன்றது தான் முக்கியம். நாங்கள் எங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறோம், எங்களோட மனசுக்குள்ளே நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்றது மிக மிக முக்கியம். நாங்கள் அதை தவிர்த்து நாங்கள் எல்லாம் செய்துட்டு மனசு வந்து சரியில்லாமல் இருந்தால் எங்களுக்கு வந்து அது பலன் அளிக்காது. ஸோ இப்படி ரொட்டி சட்டியில் போட்டு அந்த ரொட்டி சுடுற இதில் போட்டு ரொட்டி தட்டில் நல்லா 2 பக்கமும் சுட்டெடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டான ஒரு இனிப்பு ரொட்டி ரெடி ஆகிட்டுது. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.